எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to Physics Wala. இன்னைக்கு நம்ம படிக்க போறது என்னது? Mechanism of Muscle Contraction. Yes, Mechanism of Muscle Contraction இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். So Mechanism of Muscle Contraction அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு டாபிக். அண்ட் இது நீங்க படிக்கிறது சின்னதா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுல ஒரு தியரியும் சேர்ந்து வரும், ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்ட்டு. பட் இது வந்து நம்ம பேசிக்ல இருந்து நம்ம ஹையர் லெவல் வரைக்கும் போகலாம். எப்படி மசில் கான்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறது கம்ப்ளீட் டீடைல் நம்ம படிக்கலாம். ஆல்ரைட், எஸ். அழகர், குட் ஈவினிங். குட் ஈவினிங் கண்ணா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். So let's get started. Okay, Nitya, very good evening. Very good evening, Nitya. Hi, vanakkam. All right, so let's get started. So idukku munnadi hi Kriti, hi vanakkam, welcome. Okay, chalo. So idukku munnadi let's like good evening Chitra, very good evening and welcome back to this session. Hi, hello everybody. Okay, yes Priya, welcome to the class. Priya, welcome. All right, so now இது explore the batch. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம PW ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு PW ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைன்அப் பண்ணிடுங்க. சைன்அப் பண்ணி இல்லை லாகின் பண்ணி நீங்கள் சமரன் நீட் அப்படிங்கிற பேட்ச் சர்ச் பாக்ஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சமரன் நீட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் என்ரோல் பண்ணிக்கோங்க. என்ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அது டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பட் அதோட நீங்கள் சப்ஜெக்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இல்லை ஆல் கிளாஸஸில் போனீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சப்ஜெக்ட் உங்களோட ஜுவாலஜியை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்ன வரும், டிபிபி நோட்ஸ், ஓகே, லெக்சர் நோட்ஸ், லெக்சர் வீடியோஸ், அது எல்லாமே இருக்கும். சப்போஸ் லைவ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கிருந்து ரெக்கார்டட் வீடியோ பார்க்கலாம், இல்லை யூடியூப்ல கூட ரெக்கார்டட் வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். நோட்ஸ் இங்கிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டிபிபி இங்கிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் சால்வ் பண்ணலாம் நீங்கள். ஓகே, இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸில் நம்ம படித்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ராக்டைலுக்கு போகிறது mechanism of muscle contraction. Yes, mechanism of muscle contraction. So இது கூட சேர்ந்து ஒரு டாபிக் சேர்ந்து வரும், that is called sliding filament theory. sliding filament theory அதையும் சேர்ந்து நம்ம படிப்போம். ஓகே, இதில் இது மெக்கானிசம் தான், ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி ஒரு மெக்கானிசம் தான் அதுவும். ஓகே, ஸோ அது எப்படி மசில் கான்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம படிக்க போகிறோம். ரைட் ஃப்ரம் த நியூரான் அப் டு த கான்ட்ராக்ஷன். நியூரான்லேருந்து கான்ட்ராக்ஷன் வரைக்கும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது, அசெட்டில் கோலைன் எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எப்படி ரிலீஸ் ஆகுது, அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி டீபோலரைஸ் ஆகுது, எவ்ரி சிங்கிள் டீட்டெயில் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். அதனால இந்த லெக்சரை கடைசி வரைக்கும் பாருங்க. சின்ன லெக்சர் தான், இதுவும் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஓகே, இதுவும் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதனால கடைசி வரைக்கும் இந்த லெக்சரை நீங்கள் பாருங்க. ஓகே, ரைட், எஸ். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். இப்போ மசில் கான்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னா எப்படி மசில் கான்ட்ராக்ட் ஆகும்? இந்த மசில் கான்ட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்றது யாரு? யுவர் நர்வஸ் சிஸ்டம். கரெக்டா? மசில் கான்ட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்றது யாரு? உங்களோட நர்வஸ் சிஸ்டம். ரைட், எஸ், நர்வஸ் சிஸ்டம். அப்போ இந்த நர்வஸ் சிஸ்டம்ல நம்ம இன்ஃபர்மேஷன் அனுப்புறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மசில் கான்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்றோம், பிரெயினுக்கு கொடுக்குறோம். பிரெயினுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே என்ன ஆகும், அந்த இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு கொடுத்தோன்னா பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ணி அதை மசில் வரைக்கும் கொண்டு போகும். எது வரைக்கும்? மசில் செல்ஸ் வரைக்கும் அது இன்ஃபர்மேஷனை கொண்டு போகும். அதுக்கப்புறம் மசில் செல்ஸ் அங்கே கான்ட்ராக்ஷன் பண்ணும். ரைட், சரி, அங்கிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? இட் இஸ் லைக் நம்ம லெட்ஸே நம்மளோட இன்ஃபர்மேஷன் டென்ட்ரைட்ஸ் வழியா அந்த இன்ஃபர்மேஷன் எங்க ரீச் ஆகுது? டிஃப்ரெண்ட் டென்ட்ரைட்ஸ் வழியா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே செல் பாடிக்கு ரீச் ஆகுது. அந்த டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன் செல் பாடிக்கு ரீச் ஆகுது. செல் பாடிக்கு ரீச் ஆன உடனே செல் பாடியில இருந்து எங்க வருது? செல் பாடியில இருந்து டிஃபரெண்ட் சினாப்டிக் நாப், இல்லையா? சினாப்டிக் நாபுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. கரெக்டா? சினாப்டிக் நாபுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. சினாப்டிக் நாபுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. இந்த சினாப்டிக் நாப் என்ன பண்ணுது? இந்த சினாப்டிக் நாப் இந்த இன்ஃபர்மேஷனை மசிலுக்கு கொண்டு போகும். சரியா? சரி, அப்போ நான் என்ன பண்ண போறேன்?
So this is like nucleus and adala chromosomes irukum and we will have nacelles granules around. This is the structure of neuron. Idhu da neuron oda நம்ம structure அப்படினு வைங்க. neuron oda structure. Now என்ன ஆகும்? இப்போ இந்த நியூரான்ல இருந்து ஸ்டிமுலஸ் உள்ள வருது. என்ன வருது? ஸ்டிமுலஸ் உள்ள வருது. So let's say இங்கிருந்து ஸ்டிமுலஸ் நம்மளுக்கு உள்ள என்டர் ஆகுது. சரியா? ஸ்டிமுலஸ் உள்ள வருது. இந்த ஸ்டிமுலஸ் உள்ள வருது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் டென்ட்ரைட்ஸ் அது ரிசீவ் பண்ணுது. ஸோ ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் எங்க போகுது? நம்ம செல் பாடிக்கு போகுது. செல் பாடிக்கு போனோன்னே செல் பாடியில் இருக்கிற டிஎன்ஏ, செல் பாடியில் இருக்கிற இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுது? ஒரு எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த எம்ஆர்என்ஏ ஒரு புரோட்டீன் ஃபார்ம் பண்ணுது. அந்த புரோட்டீன் அப்படிங்கிறது இட்ஸ் a புரோட்டீன் பால். புரோட்டீன் பால். பட் அந்த புரோட்டீன் பால் இப்போ எம்டியா இருக்கும். என்னது? எம்டி புரோட்டீன் பால். இது எல்லாமே உங்க என்சிஆர்டில இல்ல. ஆனா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எம்டி புரோட்டீன் பால். எம்டி புரோட்டீன் பால் அங்க டெவலப் ஆகுது. அந்த எம்டி புரோட்டீன் பாலுக்கு பேர் என்ன? சினாப்டிக் வெசிக்கல். என்னது? சினாப்டிக் வெசிக்கல். ஸோ சினாப்டிக் வெசிக்கல் அங்க ஃபார்ம் ஆகுது. எங்க ஃபார்ம் ஆகுது? உங்க செல் பாடியில எம்டி சினாப்டிக் நாப். ஸோ எம்டி புரோட்டீன் பால் தட் இஸ் யோர் சினாப்டிக் வெசிக்கல் அங்க ஃபார்ம் ஆகுது. ஓகே, என்ன ஃபார்ம் ஆகுது? சினாப்டிக் வெசிக்கல் ஃபார்ம் ஆகுது. அந்த சினாப்டிக் வெசிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சினாப்டிக் வெசிக்கல் டிராவல் பண்ணி ஆக்சான் மூலியமா டிராவல் பண்ணி எங்க ரீச் ஆகுது? ஒரு இந்த சினாப்டிக் நாபுக்கு ரீச் ஆகுது. எங்க? சினாப்டிக் நாப். ஸோ அதுதான் நான் இங்க வரைய போறேன். லெட் மீ டிரா. திஸ் இஸ் axon, this is synaptic knob, and இங்க என்ன இருக்கு? இங்க நம்மளோட muscles இருக்கு. Okay, what is this? This is a muscle. Okay, இது என்னது? நம்மளோட muscle. எப்பவுமே நம்ம சினாப்டிக் வெசிக்கல்ல சினாப்டிக் நாப்ல சுத்தி முத்தி ஆக்சான்ஸ்ல நமக்கு நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். என்ன இருக்கும்? நிறைய மைட்டோகாண்ட்ரியா பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? மைட்டோகாண்ட்ரியா will be present. அது போக நம்ம சினாப்டிக் நாப்ல என்ன வருது? சினாப்டிக் வெசிக்கல்ஸ் வருதா? Yes. So we'll have synaptic vesicle which is an empty protein ball. சரியா? empty protein ball. Yes, sarcolemma இருக்குன்னு வைங்க. empty protein ball. இது வந்து என்னது? synaptic vesicle. இந்த மெம்பரேன் இது என்னது? இது நம்மளோட நியூரானோட மெம்பரேன். இது நம்மளோட நியூரானோட மெம்பரேன். கரெக்டா? எஸ், இது நம்மளோட நியூரானோட மெம்பரேன். இந்த நியூரான்ல இருக்கிற இந்த மெம்பரேன், நியூரான்ல இருக்கிற இந்த மெம்பரேன், இந்த மெம்பரேனுக்கு பேர் என்ன சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மெம்பரேனுக்கும் இந்த மசில்ஸ்க்கும் இடையில என்ன இருக்கு? இந்த மெம்பரேனுக்கும் இந்த மெம்பரேனுக்கு இடையில கேப் இருக்கு. கரெக்டா? இது வந்து மைக்ரோஸ்கோபிக் கேப் கால்ட் சைனாப்ஸ். இதுக்கு பேர் என்ன? சைனாப்ஸ். இங்க என்ன இருக்கும்? there will be like cavity, that is your synaptic cleft. synaptic cleft. synaptic cleft. Okay, synaptic cleft. இது என்னது? synapse and synaptic cleft. Now இந்த சைனாப்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற இந்த மெம்பரேன் and சைனாப்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற இந்த மெம்பரேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சைனாப்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற இந்த மெம்பரேனுக்கு பேர் என்ன? ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன். ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன். ப்ரீனா முன்னாடி. ஸோ ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன். அதுக்கப்புறம் இது என்னது? திஸ் இஸ் மசில். மசிலோட இந்த மெம்பரேன் சைனாப்ஸ்க்கு அப்புறம் இருக்கா? இதுக்கு பேர் என்ன? திஸ் இஸ் கால்ட் போஸ்ட் synaptic membrane. post synaptic membrane. Presynaptic membrane and post synaptic membrane. Presynaptic membrane and post synaptic membrane. Sari. Now after that presynaptic membrane and post synaptic membrane. Sari. Now after that in the presynaptic membrane la
ஓகே இந்த ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன்ல என்ன இருக்கும் இந்த ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன்ல நிறைய சேனல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் என்ன பிரசன்ட் ஆயிருக்கும் சேனல்ஸ் ஆல்ரைட் இதுல நிறைய சேனல்ஸ் இருக்கும் அதுல லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் சேனல் என்னது this is your first channel வைங்க what is that channel called this channel is called calcium channel so calcium channel present ஆயிருக்கும் அதுக்கப்புறம் என்ன present ஆயிருக்கும் choline channel or choline channel கூட வேண்டாம் calcium channel போதும் அதுக்கப்புறம் நிறைய other channels present ஆயிருக்குன்னு வைங்க நிறைய other channels present ஆயிருக்கு alright அதுக்கப்புறம் இந்த ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன்ல நிறைய ரிசெப்டர்ஸ் இருக்கும் நம்பர் 1 லெட்ஸ் சே கால்சியம் ரிசெப்டர் ஓகே கால்சியம் ரிசெப்டர் அதே மாதிரி போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன்லயும் என்ன இருக்கும் சோடியம் சேனல் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கும் சோடியம் அண்ட் பொட்டாசியம் சேனல் அதே மாதிரி என்ன இருக்கும் நம்மளோட ரிசெப்டர் போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் இங்க ரிசெப்டரும் present ஆயிருக்கும் okay so channels and receptors will be present in the both presynaptic membrane and postsynaptic membrane புரியுதா பிரியா சித்ரா then கிருதி நித்யா எல்லாத்துக்கும் புரியுதா எஸ் நான் சொல்றது புரியுதா ப்ரீ அண்ட் போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் ரெண்டுலயுமே என்ன இருக்கும் சேனல்ஸ் இருக்கும் பிளஸ் ரிசெப்டர்ஸ் present ஆயிருக்கும் எஸ் ஓகே சரி ஓகே ஃபைன் நவ் இப்போ என்ன நடக்கும் மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா பிகாஸ் இட்ஸ் a செல் அப்படின்னா இதுல குளுக்கோஸ் வரும் செல் தானே இது வந்து நியூரான் அப்படிங்கிறது ஒரு செல் அப்படின்னா இந்த நியூரான்ஸ்குள்ள என்ன வரும் நம்ம நியூரான்ஸ்குள்ள குளுக்கோஸ் என்டர் ஆகும் அண்ட் அது என்ன ஆகும் பிரேக் டவுன் நடக்கும் கிளைகோலைசிஸ் நடக்கும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடக்கும் இது ரெண்டும் நடந்ததுக்கு அப்புறம் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் முடிச்சோன்னா ஏடிபி ப்ரொடக்ஷன் ஆகுமா ஏடிபி ப்ரொடக்ஷன் ஆகும் ஸோ அதை வச்சுதான் இங்க எனர்ஜி எல்லாம் யூட்டிலைஸ் ஆகும் பட் அதுக்கு முன்னாடி ஏடிபி சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லிங்க் ரியாக்ஷன் ஒன்று இருக்கும் அந்த லிங்க் ரியாக்ஷன்ல அசிட்டில் கோஎன்சைம் ஏ ப்ரொடியூஸ் ஆகும் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அசிட்டில் கோஎன்சைம் ஏ அது இந்த மைட்டோகாண்ட்ரியா வெளியில ரிலீஸ் பண்ணிரும் அசிட்டில் கோஎன்சைம் ஏ அசிட்டில் CoA கிளியர் மைட்டோகாண்ட்ரியா என்ன ரிலீஸ் பண்ணும் அசிட்டில் கோஎன்சைம் ஏ அண்ட் நம்மளோட எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்கும் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் இதுதான் செல்லுக்கு வெளியில இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ்ல கொலீன் பிரசன்ட் ஆயிருக்கும் கொலீன் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் அது என்ன ஆகும் அது உள்ள என்டர் ஆகும் கொலீன் உள்ள என்டர் ஆகும் ஸோ கொலீன் பிளஸ் அசிட்டில் CoA ரெண்டும் சேர்ந்தா அசிட்டில் கொலீன் ஃபார்ம் ஆயிரும் என்ன ஃபார்ம் ஆயிரும் இது ரெண்டும் சேர்ந்து ஸோ அசிட்டில் கோஎன்சைம் ஏ கூட என்ன ஃபார்ம் ஆகும் கொலீன் சேர்ந்து அசிட்டில் கொலீன் ஃபார்ம் பண்ணிரும் அசிட்டில் கொலீன் அண்ட் இந்த அசிட்டில் கொலீன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் there will be one enzyme that is called acetylcholine transferase acetylcholine transferase in the enzyme will transfer this acetylcholine into this synaptic vesicle and it fills this synaptic vesicle இது என்ன பண்ணும் இந்த synaptic vesicle neurotransmitter full-ஆ இதுல என்ன ஆயிரும் fill ஆயிரும் so the acetylcholine will become what neurotransmitter அது neurotransmitter-ஆ மாறிரும் கரெக்ட்டா அப்போ இந்த synaptic ball synaptic vesicle-ல neurotransmitter fill ஆயிரும் clear இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா அசிட்டில் கோலின் ஃபார்மேஷன் clearly புரிஞ்சிருச்சா come on tell me புரிஞ்சிருச்சா clearly அசிட்டில் கோலின் ஃபார்மேஷன் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சா அசிட்டில் கோலின் ஃபார்மேஷன் tell me yes or no yes சரி yes okay fine now what will happen இந்த அசிட்டில் அதுக்கப்புறம் கால்சியம் சேனல் வழியா கால்சியம் உள்ள என்டர் ஆகும் கால்சியம் சேனல் வழியா கால்சியம் உள்ள என்டர் ஆகும் and என்டர் ஆக கால்சியம் எஸ் என்டர் ஆகிற கால்சியம் இந்த கால்சியம் ரிசெப்டர் கூட பைண்ட் ஆயிரும் கால்சியம் ரிசெப்டர் கூட பைண்ட் ஆயிரும்
as a result இது கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி மூவ் ஆகி it will fuse with the membrane. என்ன ஆயிரும்? இந்த ப்ரீசினாப்டிக் மெம்பரேன் கூட ஃபியூஸ் ஆயிரும், அட்டாச் ஆயிரும். ஸோ ப்ரீசினாப்டிக் மெம்பரேன் கூட அட்டாச் ஆன உடனே வாட் வில் ஹேப்பன்? இந்த சினாப்டிக் வெசிக்கல்ல இருக்கிற மெம்பரேனும் ப்ரீசினாப்டிக் மெம்பரேன்ல இருக்கிற அந்த மெம்பரேனோட கெமிக்கல் காம்போசிஷன் ரெண்டும் சேம். கிளியர்லி நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. ஓகே, இவ்வளோ டீட்டெயிலா மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் வெளியில யாராச்சும் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நல்ல விஷயம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை, அதனால தயவு செய்து கேட்டுக்கோங்க. சரியா? இது வந்து இங்கே மட்டும் வேலை செய்யாது. சேம் திங் வில் ஹெல்ப் இன் யுவர் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஆல்சோ. அந்த டயக்ராமுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், இந்த டயக்ராம் அண்ட் இந்த ப்ராசஸ். சரியா? அதனால கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்? கால்சியம் பைண்ட் ஆனோன்னு பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த என்ன ஆகும்? இந்த சினாப்டிக் வெசிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி ப்ரீசினாப்டிக் மெம்பரேன் கூட ஃபியூஸ் ஆயிரும். ஃபியூஸ் ஆன உடனே என்ன ஆகும்? த மெம்பரேன் ஆஃப் ப்ரீசினாப்டிக் மெம்பரேன் அண்ட் த மெம்பரேன் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் சினாப்டிக் வெசிக்கல் ரெண்டுமே சேம். அப்போ ரெண்டுமே சேமா இருக்கிற இடத்துல ரெண்டுமே சேமா இருக்கிற டைம்ல சேமா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? தே வில் ஃபியூஸ் வித் ஈச் அதர். வாட் வில் ஹேப்பன்? தே வில் ஃபியூஸ் வித் ஈச் அதர் மீன்ஸ் டிசால்வ். என்ன ஆயிரும்? மெம்பரேன் டிசால்வ் ஆயிரும். அண்ட் மெம்பரேன் பிகாஸ் ரெண்டுமே சேம் கெமிக்கல் காம்போசிஷன்ல இருக்கும் போது என்ன ஆயிரும்? அங்க ரெண்டும் ஒரே கெமிக்கல் காம்போசிஷன்ல இருக்கிற மெம்பரேன்ஸ் ஒன்று சேர்ந்தா தே வில் டிசால்வ். ஸோ டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் இங்க வாட்டர் விழுந்துரும் அண்ட் இங்க இருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த சைனாப்டிக் கிளெஃப்ட் வழியா என்ன சினாப்டிக் கிளெஃப்ட்டுக்குள்ள ரிலீஸ் ஆயிரும். So neurotransmitters are released in the synaptic cleft. Clear? Okay, நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். This is presynaptic membrane, this is synaptic vesicle. இது ரெண்டு கெமிக்கல் காம்போசிஷன் சேம் தான் இதோட மெம்பரேன், அதனால இது டிசால்வ் ஆயிருச்சு. டிசால்வ் ஆனோட இங்க ஓட்ட விழுந்துருச்சு. கரெக்டா? சோ இங்க இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த சைனாப்டிக் கிளெஃப்ட்டுக்குள்ள ரிலீஸ் ஆயிருச்சு. ஓகே, சினாப்டிக் கிளெஃப்ட்ல ஓகே ரிலீஸ் ஆயிருச்சு. Now what will happen? Now this neurotransmitter acetylcholine, it will bind with the acetylcholine receptor. acetylcholine receptor கூட bind ஆகும். bind ஆனோனே the membrane, the post synaptic membrane என்னாகும்? depolarize ஆகும். depolarize ஆகும். எப்படி depolarize ஆகும்? இந்த post synaptic membrane கூட இந்த acetylcholine bind ஆன உடனே the ion channels, what she said, Chitra சொன்னது correct, the ion channels of post synaptic membrane it will open. என்னென்ன ion channel இருக்கு நம்ம கிட்ட? Here we have sodium channel, potassium channel. So what will happen? வெளியில இருக்கிற சோடியம் வெளியில அதிகமா இருக்கும், சோடியம் உள்ள பொட்டாசியம் அதிகமா இருக்கும். சரியா? வெளியில என்ன இருக்கும்? சோடியம் அதிகமா இருக்கும். ஸோ வெளியில இருக்கிற சோடியம் உள்ள வர ஆரம்பிச்சிரும் அண்ட் உள்ள இருக்கிற பொட்டாசியம் வெளியே போக ஆரம்பிச்சிரும் அண்ட் தட் வில் மேக் the membrane, postsynaptic membrane depolarized. என்ன ஆயிரும்? post synaptic membrane depolarize ஆயிரும். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் மசில் கான்ட்ராக்ஷனே ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? கிளியரா புரியறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், எல்லாத்துக்கும் கிளியரா புரிஞ்சதா? tell me clearly. Yes. Okay. All right. சரி, இப்போ என்ன நடக்கும்? What will happen next? Now let's say நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒரு skeletal muscle இருக்கு. என்ன இருக்கு? ஒரு skeletal muscle இருக்கு. சரியா? இந்த skeletal muscle ஒரு tubule இருக்கும். அதுக்கு பேரு transverse tubule. அதுக்கு பேர் என்ன? transverse tubule. ஷார்ட்டா சொன்னா T-tubule சொல்லுவாங்க. transverse tubule or T-tubule.
நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதுக்கு பக்கத்துல இருக்கும். இட்ஸ் லைக் எண்டோபிளாஸ்மிக். ஓகே, இட்ஸ் லைக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நிறைய எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லாம் சேர்ந்து ஒரு இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லாம் சேர்ந்து ஒரு டியூப் ஃபார்ம் பண்ணும். இங்க ஒரு டியூப், இங்கேயும் அதே மாதிரி ஒரு டியூப் ஃபார்ம் பண்ணும். ஓகே, நவ் இந்த மூணு ஸ்ட்ரக்சர் சேர்ந்தா இதுக்கு பேரு ட்ரையாட். இது ஒரு ட்ரையாட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, என்ன ஃபார்ம் பண்ணும்? ட்ரையாட் ஃபார்ம் பண்ணும். And endoplasmic reticulum, what is that? Endoplasmic reticulum is a reservoir of what? Endoplasmic reticulum, this is sarcoplasmic reticulum. Okay, sarcoplasmic reticulum. Okay, sarcoplasmic reticulum, it is a reservoir of calcium. It is a reservoir of calcium. அப்படின்னா என்ன? sarcoplasmic reticulum is a reservoir of calcium. அப்படின்னா it stores calcium அப்படின்னு அர்த்தம். ஓகே, it stores calcium. எதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்? we are talking about skeletal muscle, not smooth and cardiac. We are talking about which muscle? Skeletal muscle. Alright, skeletal muscle. அது எப்படி இருக்கும்? long and elongated muscle. So skeletal muscle நம்மளுக்கு சென்டர்ல ஒரு T-tubule இருக்கும். அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட கம்பைன் பண்ணா ஒரு டியூப் ஃபார்ம் ஆகும். அண்ட் அது வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து சேர்ந்து ஃபார்ம் ஆகும் அந்த டியூப். ஸோ இது ரெண்டு சைடுமே T-tubuleோட ரெண்டு சைடுமே இருக்கும். அது இந்த மூணு சேர்ந்தா அதுக்கு பேர் ட்ரையாடுன்னு சொல்லுவாங்க. மசில் ட்ரையாடு இந்த இடத்துல இருக்கு. Yes, store house of calcium, correct தான். sarcoplasmic reticulum store calcium, அதனால store house of calcium. storehouse of, அதனால ரிசர்வாயர் எழுதுனேன். ரிசர்வாயர் ஸ்டோர் ஹவுஸ் ரெண்டு ஒன்று தான். கால்சியம். சரி, இது நம்ம பேசுறது ஸ்கெலிட்டல் மசில் பத்தி. நோ ப்ராப்ளம், நோ டவுட் இன் திஸ். கிளியர் எல்லாத்துக்குமே கிளியரா? நோ டவுட் இன் திஸ், ரைட்? நோ டவுட்? கிளியர் எல்லாத்துக்கும் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? கிளியரா? இது தனியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், இது இப்போதைக்கு புரிஞ்சிருக்கணும். எஸ் 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 டன். இப்போ என்ன ஆகும்? இந்த மெம்பரேன் டீபோலரைஸ் ஆகுதா? சோடியம் பொட்டாசியம் எல்லாமே என்ன ஆகுது? சோடியம் உள்ள வருது, பொட்டாசியம் வெளியே போகுதா? இங்க சோடியம் உள்ள வருது, பொட்டாசியம் வெளியே போகுது, சோடியம் உள்ள வருது, பொட்டாசியம் வெளியே போகுது. அப்போ இந்த T-tubule சேர்ந்து டீபோலரைஸ் ஆகும். என்ன ஆகும்? இந்த T-tubule என்ன ஆகும்? டீபோலரைஸ் ஆகுது, ஃபுல்லா டீபோலரைஸ் ஆகும். சரியா? இதுதான் இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு எழுதலாம். The depolarization of T-tubules takes place. That is the step number 1. என்னது? mechanism of muscle contraction ல beginning muscles குள்ள என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? This is the first thing happens in the muscle. What is that? This is the first thing happens in the muscle, that is T-tubule depolarize ஆகுது. T-tubule என்ன ஆகுது? Depolarize ஆகுது. T-tubule depolarize ஆகுது. Clear? T-tubule depolarize ஆனோனே T-tubuleக்கு பக்கத்துல இருக்கிற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அது மேல அந்த டீபோலரைசேஷன் எஃபெக்ட் விழுகும். அப்போ என்ன ஆகும்? T-tubule depolarize ஆன உடனே, பிகாஸ் இங்க என்ன நடக்குது? இதுதான் மசில். இங்க நம்மளோட நியூரான்ஸ் வந்து இதுதான் நம்மளோட நியூரான், இதுதான் நம்மளோட சினாப்டிக் நாப். லெட்ஸ் சே இதுதான் சினாப்டிக் நாப். என்ன பண்ணிருக்கு? இந்த மசிலை டீபோலரைஸ் பண்ணிருக்கு. சரியா? மசிலை டீபோலரைஸ் பண்ணிருக்கு. சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த நியூரான் அண்ட் மசில் செல், இந்த ரெண்டு வந்துட்டு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கா? இந்த ரெண்டு ஜங்ஷன் பாயிண்ட், இந்த ரெண்டு இருக்கிற ஜங்ஷன் பாயிண்ட், இதுக்கு பேர் என்ன? நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். நியூரோமஸ்குலர், இந்த ஜங்ஷனுக்கு பேர் என்ன? நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். சரியா? நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். ஓகே, அண்ட் இதுக்கு பேர் என்ன? இந்த மெம்பரேனுக்கு இன்னொரு பேரு மோட்டார் எண்ட் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்டார் எண்ட் பிளேட் இந்த மெம்பரேனுக்கு பேரு. மோட்டார் எண்ட் பிளேட். கிளியர்? நியூரோமஸ்குலர், எஸ், NMJ
or neuromuscular junction. இந்த ஜங்ஷனுக்கு பேரு between the neurons and the muscle. Okay, ஒரு நியூரானுக்கு இன்னொரு நியூரானுக்கும் வரும். ஓகே, அது வேற ஜங்ஷன். ஓகே, we will talk about that. Yes, yes, மோட்டார் எண்ட் பிளேட் MEP. ஓகே, NMJ MEP. சரி, நல்ல விஷயம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ லெட்ஸ் சே இந்த மசில் இங்கே டீபோலரைஸ் ஆகுது. இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த இடத்துல நம்ம கிட்ட என்ன இருக்கு? T-tubule இருக்குன்னு வைங்க. லெட்ஸ் சே here we have T-tubule. அண்ட் இதை சுத்தி என்ன இருக்கு? இந்த இடத்துல நம்மளோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட அந்த டியூப் இருக்கு. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட அந்த டியூப் இருக்கு. அண்ட் சுத்தி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு. ஓகே, அப்போ என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன்? இந்த T-tubule டீபோலரைஸ் ஆனோன்னு, ஓகே, T-tubule டீபோலரைஸ் ஆனோன்னு சுத்தி இருக்கிற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கும் அந்த எஃபெக்ட் வரும். அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்டோர் பண்ணியிருக்கிற கால்சியம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்டோர் பண்ணியிருக்கிற கால்சியம் எல்லாம் சார்கோபிளாசம்ல ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். என்னாகும்? சார்கோபிளாசம்ல இந்த கால்சியம் ஸ்டோர் ஆயிருக்கிற இந்த கால்சியம், ஓகே, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்டோர் பண்ணியிருக்கிற இந்த கால்சியம் எங்க ரிலீஸ் ஆகும்? சார்கோபிளாசம்குள்ள ரிலீஸ் ஆயிரும். am I clear? கிளியர்? இது வரைக்கும் கிளியரா? கிளியரா? ஹாப்பி ஈவினிங் மாறன், ஹாப்பி ஈவினிங் கண்ணா. நான் சொன்னது இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும்? சார்கோலெம்மா டு சார்கோபிளாசம். எஸ், கரெக்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், நல்ல விஷயம். நவ் வாட் வில் ஹேப்பன்? நவ் வாட் வில் ஹேப்பன்? சரி, ஒரு சில தமிழ் வார்த்தைகள் இங்கே இன்க்ளூட் பண்ணணும் இல்லையா? சரி, என்ன தமிழ் வார்த்தைகள் இன்க்ளூட் பண்ணலாம்? பண்ணலாம். Mechanism of, okay, mechanism of muscle contraction we are studying, and it is in Tamil. Okay, so we are studying mechanism of muscle contraction in Tamil. நரம்பு உந்துகள். இப்போ இந்த நரம்பு உந்துகள் என்ன ஆகும்? நரம்பு உந்துகள் எங்கிருந்து? நரம்புல இருந்து சதைக்கு போகும். கரெக்டா? சதைக்கு போகும். அதுக்கப்புறம் தான் சதை சுருக்கம். சதை என்ன ஆகும்? சதை சுருங்கும். ஓகே, நல்லா இருக்கா தமிழ்? எஸ், சுருக்கம். ஆல் ரைட், எப்படி? திஸ் இஸ் ப்ராசஸ். நான் ஃபுல் ப்ராசஸ் நான் தமிழ் எழுதுவேன். சரியா? ஃபுல் ப்ராசஸ் நான் இன்னைக்கு தமிழ் எழுத போறேன். தசை, கரெக்ட் தானே? தசையா? சதை இல்லையா? ஐயோ, சாரி, தசை.
Okay, சரி. Now what will happen? So what will happen? T-tubule இருக்கு, இந்த T-tubule endoplasmic reticulum. T-tubule, so first step number 1, இங்க தான் என்னது நம்மளோட step number 1, muscle contraction ஓட step number 1 என்னது? Depolarization of T-tubules. This is step number 1. T-tubule depolarize ஆகும். Step number 2. என்னது? Step number 2. Endoplasmic reticulum releases calcium. Endoplasmic reticulum na inga sarcoplasmic reticulum releases calcium into the sarcoplasm. This is step number 2. Okay, step number 2. மூணாவது ஸ்டெப் என்ன? இந்த கால்சியம் என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட ஒரு ஆக்டின் இருக்கு, இங்க ஒன்னு ஆக்டின், அதே மாதிரி இங்க ஒரு ஆக்டின் இருக்கு. ஆல்ரைட், அதுக்கு மேல ஒரு ட்ரோபோமயோசின் இருக்கு. ஸோ இங்க எஃப் ஆக்டின், அதுக்கு மேல ட்ரோபோமயோசின் இருக்கு. இந்த ட்ரோபோமயோசினுக்கு மேல என்ன இருக்கு? நம்ம கிட்ட ட்ரோபோனின் இருக்கு. கரெக்டா? இதுக்கு மேல என்ன இருக்கு? ட்ரோபோனின் இருக்கு. ட்ரோபோனின். நீங்க சஸ்பென்ஸ் படமெல்லாம் பாப்பீங்க அப்படின்னா இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் சொல்ல வர்றதை, என்ன நடக்கும் அப்படிங்கிற என்டையர் ப்ராசஸே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? சரி, புரியலனா நான் புரிய வைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுதான் என்னோட ஜாப். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? இந்த கால்சியம் இங்கிருந்து ரிலீஸ் ஆகிற கால்சியம், இங்கிருந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து ரிலீஸ் ஆகிற கால்சியம் என்ன பண்ணும்? கால்சியம் பைண்டிங் ட்ரோபோனின் இருக்குல்ல, ட்ராப் சி, இது என்னது? ட்ராப் சி, அது கூட பைண்ட் ஆயிரும். சாரி, என்ன ஆயிரும்? அது கூட பைண்ட் ஆயிரும். ஸோ ஸ்டெப் நம்பர் 3, என்னது? கால்சியம் binds with the calcium binding site of troponin. ஓகே, அதுக்கு பேர் என்ன? ட்ராப் சி. திஸ் இஸ் தி ஸ்டெப் நம்பர் 3. புரிஞ்சிருச்சா? நன்றாக புரிகிறதா? ட்ரோபோனின்ல இருக்கிற ஒரு சப் யூனிட், அந்த சப் யூனிட் என்னது? கால்சியம் பைண்டிங் சப் யூனிட், கால்சியம் பைண்டிங் சைட் ஆர் ட்ராப் சி. ஸோ ரிலீஸ் ஆகிற இந்த கால்சியம் ட்ராப் சில போயிட்டு பைண்ட் ஆயிரும். ஸோ ட்ராப் சில பைண்ட் ஆனோன்னு என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? எஸ், ஆக்டின் ஃபிலமெண்ட். எஸ், நன்றாக புரிகிறது, மிக்க நன்றி. ஸோ நன்றி. எது கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா, செகண்ட் ஒன் கரெக்டா? ரெண்டு சுழி தானே? அதான் ரெண்டு சுழி தானே, இங்க போட்டுருக்கேன் பாருங்க, ரெண்டு சுழி. செகண்ட் ஒன் கரெக்டா? சரி, சபாஷ் தருண் திவாரி, சபாஷ். என்ன பண்ண வைக்கிறாங்க பிசிக்ஸ் வாலா? ரெண்டுமே தப்பா? ஐயோ, சரி, நான் இப்போ கரெக்டா சொல்றேன், எழுதுறேன். நான் இன் ட்ரீ.
Hi Priyadashni, sorry, hi Malini, hello, vanakkam, good evening. சரி இப்போ நான் கரெக்டாக எழுதிட்டேன் பாரு, கரெக்டாக எழுதிட்டேனா? உங்கள் கூட சேர்ந்து சேர்ந்து ஃபுல்லாக தமிழில் பர்ஃபெக்டாக எழுத ஆரம்பிச்சிருவேன், டோன்ட் வரி. சரி, now what will happen, this is step number 3. சரியா? ஸ்டெப் நம்பர் இல்லை பிரியதர்ஷினி இல்லை, மாலினி சாரி, மாலினி. ஓகே, மாலினி, எஸ் மாலினி, வெல்கம். ஐயோ சித்ரா, சாரி சித்ரா, ஐ எம் ரியலி வெரி சாரி. இதுதான் என்னோட பழைய சித்ரா, வந்துட்டீங்க, வெரி குட், ஐ லைக் திஸ். ரைட், ஸ்டெப் நம்பர் 3, 3 ஸ்டெப் முடிஞ்சுதா? சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? ஸ்டெப் நம்பர் 4. இது நம்மளுக்கு இப்போதைக்கு வேண்டாம், நான் ஃபுல்லாவே எழுதுறேன் தமிழ்ல. ஓகே, ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4 என்னது? The tropomyosin undergoes some conformational change which leads to the unmasking of myosin binding site of actin filament. என்னாச்சு மாலினி? வாட் ஹேப்பன்ட்? ஐயோ, இவ்வளோ அன்பு இவ்வளோ காதல் என் மேலே வச்சிருக்கீங்க. உங்களெல்லாம் நான் என்ன சொல்றது? ஐ லவ் யூ ஆல், எவ்ரிபடி ஹி பிரசன்ட் ஹியர். சரியா? அதனால ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். ஓகே, ஆல் ஆர் மை ஃபேவரட் ஹியர். चलो, so yes, remove the masking of active sites for myosin, right? Seri. Now step number 4 another, the tropomyosin undergoes some conformational change which leads to the unmasking of myosin binding site of actin filament. அப்படினா yes, actin filament என்னது? இங்க இருக்கிற கால்சியம் பைண்டிங் சைட் கூட கால்சியம் வந்து பைண்ட் ஆன உடனே இந்த ட்ரோபோமயோசின் எல்லா ஆக்டிவ் சைட்டையும் மாஸ்க் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? ஆல்ரைட், चलो. எஸ், நவ் அப்ப என்ன ஆகும்? இந்த ட்ரோபோமயோசின் மூவ் ஆயிரும். மூவ் ஆனோடனே இங்க இருக்கிற ஆக்டிவ் சைட் என்ன ஆயிரும்? இங்க இருக்கிற ஆக்டிவ் சைட் எக்ஸ்போஸ் ஆயிரும். இங்க இருக்கிற ஆக்டிவ் சைட் என்ன ஆயிரும்? ஓபன் ஆயிரும், எக்ஸ்போஸ் ஆயிரும். சரியா? எஸ், கிளியர்? என்ன ஆயிரும்? ஆக்டிவ் சைட் எக்ஸ்போஸ் ஆயிரும். ஸோ இதோட ரிசல்ட், இந்த ஸ்டெப் நம்பர் 4 ஓட ரிசல்ட் என்னது? active sites of myosin on actin filament is exposed. சரியா? இதுதான் நம்ம ஸ்டெப் நம்பர் 4 ஓட ரிசல்ட். எஸ், ஓகே. அடுத்தது என்னது? ஸ்டெப் நம்பர் 5. என்னது? இது மயோசின்ல இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஆக்டின் ஃபிலமெண்ட்ல நடந்திருக்கு. ஹாய் ஸ்ரீலயா, ஹாய், வெல்கம், குட் ஈவினிங், வெல்கம் டு த கிளாஸ். ஓகே, அடுத்தது ஸ்டெப் நம்பர் 5. ஸோ இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஆக்டின் ஃபிலமெண்ட்ல நடந்திருக்கு. அடுத்து நடக்க போறது மயோசின் ஃபிலமெண்ட்ல நடக்க போறது என்னது? ஏடிபி ஹைட்ரோலைசிஸ். ஓகே, அடுத்து என்னது? ஏடிபி ஹைட்ரோலைசிஸ். ஏடிபி எங்க இருக்கும்?
Yes, yes, yes. ATP எங்க இருக்கும்? ATP binding site is present on the myosin head. நம்ம அதை லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்துட்டோம். myosin headல இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அந்த ATP binding site which is present on the myosin head, அங்க ATP hydrolysis நடக்கும். சரி, என்ன ஆகும்? ATP hydrolysis நடக்கும். அந்த ATP hydrolysis, okay, ATP hydrolysisனால என்ன நடக்கும்? ATP hydrolysisனால நம்மளோட due to the ATP hydrolysis, what will happen? What will happen? Due to that, நம்மளோட yes, ATP hydrolysisனால நம்ம myosin head, okay, myosin head தூங்கிட்டு இருக்கிற இப்படி இருக்கிற myosin head எந்திரிச்சு என்ன ஆயிரும்? உடனே ஆக்டின் கூட போய் பைண்ட் ஆயிரும். தூங்கிட்டு இருக்கிற இந்த myosin என்ன ஆகும்? எந்திரிச்சு உடனே என்ன ஆகும்? ஆக்டின் கூட பைண்ட் ஆயிரும். So ATP hydrolysis on the myosin head takes place. Okay. Step number 6. Myosin head binds with the active site of actin. Okay, active site of actin. Yes, இந்த இடத்துல பைண்ட் ஆயிருக்கிற இந்த இது எப்படி பைண்ட் ஆயிருக்கு? மயோசின் பைண்டிங். ஓகே, நான் மேல எழுதுறேன், இங்க எழுதுனா கன்ஃபியூசன், இங்க எழுதுறேன். மயோசின் binding site of actin, அது கூட actin binding site of myosin, இது ரெண்டும் ஒன்னு சேர்ந்துரும். ஓகே ஓகே, இது என்ன ஆயிரும்? இது ரெண்டும் ஒன்னு சேர்ந்துரும். இது ஒன்னு சேர்ந்தா என்ன ஃபார்ம் ஆகும்? கிராஸ் பிரிட்ஜ் forms. என்ன ஆகும்? cross bridge formation takes place. cross bridge form ஆகும். cross bridge form ஆகும். சரியா? cross bridge எப்படி form ஆகுது அப்படிங்கறது நான் சொல்றேன். next step. ஆல்ரைட், அடுத்தது கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் நடந்துருச்சு. சரியா? கிராஸ் பிரிட்ஜ் இங்க ஃபார்ம் ஆயிருச்சு. கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஓகே, கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன். ஸோ கிராஸ் பிரிட்ஜ் எப்படி ஃபார்ம் ஆகும்? மேலே இங்கே லெட்ஸ் சே இது ஆக்டின், நம்மளோட ஆக்டின் ஃபிலமெண்ட். ஓகே, இதோட ஆக்டின் ஃபிலமெண்ட். இந்த இடத்துல நம்மளுக்கு மயோசின் ஃபிலமெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ், இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். மயோசின் ஹெட் போய் ஆக்டின்ல பைண்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன். கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன். ஸோ கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். சரியா? என்ன ஆகும்? கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன். ஓகே, கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்? எஸ், கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன். நவ் after that, step number 7. step 7 என்னது? கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் நடந்ததுக்கு அப்புறம் எனர்ஜி released from ATP leads to the movement of myosin head towards each other
leading to the contraction of muscles. Yes, contraction of muscles. Step number 7. Step number 8. New ATP binds with the myosin head and cross bridge is broken. Okay. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் calcium they will go back to sarcoplasmic reticulum and tropomyosin again அதை மாஸ்க் பண்ணிரும். எதை மாஸ்க் பண்ணிரும்? ஆக்டிவ் சைட்டை மாஸ்க் பண்ணிரும். மசில் கான்ட்ராக்ஷன் இதோட முடிஞ்சிரும். இந்த ப்ராசஸை ஐ எம் கோயிங் டு ஷோ யூ இன் அ வீடியோ. ஓகே, ஒரு நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன், சவுண்ட் எதுவும் இருக்காது. ஓகே, பட் ஐ வில் ஷோ யூ இன் அ வீடியோ. ஓகே, யூடியூப்ல ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். இதுக்கு பேர் தான் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஓகே, see here, இதுதான் நம்ம troponin. ஓகே, this is muscle, இது ஆக்டின், இது மயோசின், இது ஆக்டின். சரியா? ஓகே, so you can see muscle bundle, muscle, இது என்னது fascicle. ஓகே, இது என்னது fascicle. fascicle இருந்து நம்மளோட muscle fiber, muscle fiberல இருந்து நம்மளோட இது என்னது, this is myofibril. இது myofibril நம்மளோட myosin and actin. ஓகே, actin and myosin நம்ம கிட்ட இருக்கு. actin thin filament, myosin thick filament. ஓகே, now இங்க இருக்கு என்னது, நம்மளோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சுத்தி முத்தி இருக்கிறது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் இது நம்ம நியூக்ளியஸ், இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இப்போ என்ன ஆகும், இப்படிதான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆக்டின் அண்ட் மயோசின் இப்படிதான் அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல இது மயோசின் ஃபிலமெண்ட். ஓகே, மயோசின் ஃபிலமெண்ட். இப்போ நியூரான்ஸ்ல இருந்து ஸ்டிமுலஸ் வருது. எங்க வருது? நம்மளோட மசிலுக்கு வருது. ஸோ கால்சியம் எல்லாம் பயங்கரமா ரிலீஸ் ஆகுது சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து. அந்த கால்சியம் எங்க என்ன ஆகும், அந்த கால்சியம் இங்க பைண்ட் ஆகும் ட்ரோபோனின்ல. ட்ரோபோனின்ல பைண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஏடிபி ஹைட்ரோலைசிஸ் நடந்தோடனே இந்த ஹெட் ரீஜன் என்ன ஆகும், ஹெட் ரீஜன். ஓகே, இந்த ஹெட் ரீஜன் போயிட்டு ஆக்டின் பைண்டிங் சைட்ல போய் பைண்ட் ஆயிரும். சரியா? ஆக்டின் பைண்டிங் சைட்ல பைண்ட் ஆனோடனே கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் நடந்துரும். திஸ் இஸ் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன். ஆல்ரைட், கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் நடந்தோன்னா இது வந்து முன்னாடி இப்படி தள்ளும். இப்படி தள்ளோன்னா ஆக்டின் ஸ்லைட் ஆகும். மயோசின் அப்படியே தான் இருக்கும், ஆனா ஆக்டின் அந்த பக்கம் ஸ்லைட் ஆகும். ஏன்னா இது இப்படி தள்ளுது. சரியா? அண்ட் மறுபடியும் என்ன ஆகும், ஏடிபி வந்து பைண்ட் ஆனோன்னா கிராஸ் பிரிட்ஜ் உடஞ்சு போயிடும். ஓகே, ரைட். மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் ஏடிபி வந்து ஹைட்ரோலைசிஸ் ஆகும், மறுபடியும் ஏடிபி பைண்ட், மறுபடியும் என்னது கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும், மறுபடியும் தள்ளும், ஏடிபி பைண்ட் ஆகும், கீழே விழுகும், மறுபடியும் ஏடிபி ஹைட்ரோலைசிஸ் நடக்கும். இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது ஆக்டின் பக்கத்துல வரும். ஓகே, மயோசின் அப்படியே தான் இருக்கு பாத்துக்கோங்க, ஆக்டின் பக்கத்துல வருது, அதனால H zone கம்மி ஆயிருச்சு. ஓகே, சோ see here, ஆக்டின் ரிலாக்ஸ் ஆனோனே மறுபடியும் கால்சியம் எல்லாம் வாபஸ் ரிட்டர்ன் போனோனே என்ன ஆயிடுச்சு, மசில் ரிலாக்ஸ் ஆயிருச்சு. ஆக்டின் இட் went to its own, மறுபடியும் என்ன பண்ணிருச்சு, திருப்பி அதே இடத்துக்கு போயிருச்சு. சரியா? புரிஞ்சுதா? சோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மயோசின் இருக்கும், மேலே ஆக்டின் இருக்கும். ஆக்டின் வில் ஸ்லைட் ஓவர் மயோசின். இங்க மயோசின் இதுதான் ஹெட்னு வைங்க. ஓகே, லெட் மீ, தேர் இஸ் த பாக்கெட். ஓகே, நவ் இதுதான் மயோசின் ஹெட். இப்படி வந்து என்ன ஆயிடுச்சு, கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆயிருச்சு. கிராஸ் பிரிட்ஜ், அப்போ கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆனோடனே என்ன ஆகும், இந்த ஹெட் வந்து என்ன ஆகும், இப்படி தள்ளும்னா அது உள்ள போகுது. ஸோ இங்க இருக்கிற ஆக்டினும் என்ன வரும், இப்படி வரும். ஸோ இது ரெண்டு ஆக்டின் they will come towards each other. ஓகே, ஸோ இப்படி இருக்கும். இட்ஸ் லைக் மயோசின் ஹெட் இங்க இருக்கு, ஹெட் இப்படி தள்ளுது, இங்க இருக்கிற ஹெட் என்ன தள்ளும், இப்படி தள்ளும்.
ஸோ போத் த சைட்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த ஹெட் வந்து என்ன பண்ணுது, மேலே இருக்கிற ஆக்டினை தள்ளு கொண்டு வருது. ஸோ மசில் என்ன ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகுது. ஸ்டெப் நம்பர் 1, கால்சியம் வந்து ட்ரோபோனின்ல பைண்ட் ஆனோன்னு ட்ரோபோனின் என்ன பண்ணுது, ட்ரோபோமயோசினை கொஞ்சம் நகுத்துனோன்னு ஆக்டின் மேலே இருக்கிற அந்த ஆக்டிவ் சைட் அது எக்ஸ்போஸ் ஆயிருது. ஓகே, மயோசின் பைண்டிங் சைட்ஸ். Okay, myosin binding sites, millions of myosin heads will be present. Yes, obviously it is present. So என்ன ஆகும், calcium வந்து troponin ல bind ஆனோனா, trop-C ல bind ஆனோனா, what will happen, அங்கிருந்து troponin will make the tropomyosin to move little bit. So என்ன ஆகும், actin அந்த F actin ல இருக்கிற myosin binding site அது expose ஆயிரும், open ஆயிரும், அப்படியே வாய் திறந்துரும். வாய் திறந்தோன்னா லபக்குன்னு வந்து என்ன ஆயிரும், myosin head வந்து bind ஆயிரும். So myosin head bind ஆகிறதுக்கு என்ன நடக்கும், myosin headல இருக்கிற ATP hydrolysis, அந்த ATP hydrolysis நடந்தோன்னா லபக்குன்னு வந்து என்ன ஆயிரும், bind ஆயிரும். வாய் திறந்தோன்னா வாயில வந்து bind ஆயிருச்சு. வாயில bind ஆனோன்னு என்ன ஆயிரும், வாயில bind ஆனதுக்கு அப்புறம் இந்த வாயை பிடிச்சு தள்ளும். என்ன பண்ணும், அங்கிருந்து ATP is equal to ADP plus inorganic phosphate மூவ் ஆனோன்னு என்ன ஆகும், அங்க இருக்கிற எனர்ஜியை வச்சு அந்த ஹெட் என்ன பண்ணும், அதை தள்ளும். ஸோ ஹெட் தள்ளோன்னு ஸ்லைடிங் நடக்குது. மயோசின் அப்படியே தான் இருக்கு, வெறும் ஹெட் மட்டும்தான் மூவ் ஆகுது. பட் ஆக்டின் மூவ் ஆயிட்டு இருக்கு, மயோசின் மேல ஆக்டின் ஸ்லைட் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. வாட் இஸ் இஸ் கால்ட், ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஒரு புது ஏடிபி வந்து மயோசின் ஹெட்ல இருக்கிற ATP பைண்டிங் சைட்ல உட்கார்ந்த உடனே அங்க இருக்கிற கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆயிரும் and it will come back to its normal position. சரியா, அதுக்கப்புறம் என்ன ஆகும், கால்சியம் ரிட்டர்ன் போயிரும். கால்சியம் ரிட்டர்ன் எங்க போகும், சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கு போயிரும் and muscle relaxes. சரியா, மசில் என்ன ஆயிரும், ரிலாக்ஸ் ஆயிரும். ஸோ கால்சியம் திரும்பி எங்க சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கு போன உடனே ட்ரோபோமயோசின் will மாஸ்க் என்ன பண்ணும், ஆக்டிவ் சைட்டை மாஸ்க் பண்ணிரும். கிளியர், சரி. you will not forget, very good, you should not forget at all. Okay, நம்மளோட ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி, ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி கொடுத்தது யாரு, as நம்ம யாரு, நம்மளோட மேடம், அவங்க பேர் என்ன, சித்ரா சொன்ன மாதிரி ஹக்ஸ்லே, AF ஹக்ஸ்லே and HE ஹக்ஸ்லே. ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி கொடுத்தது யாரு, AF ஹக்ஸ்லே and HE ஹக்ஸ்லே. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 1958 I guess, எனக்கு தெரிஞ்சு 1954ல ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படிங்கறத ஒரு தியரியா கொடுத்தாங்க மசில் கான்ட்ராக்ஷனுக்கு. ஆல்ரைட், கிளியரா புரிஞ்சிருச்சா? இனிமேல் மறக்காதுல, மறக்க கூடாது. ஓகே, மறக்காது and மறக்க கூடாது. This is sliding filament theory and mechanism of muscle contraction. இப்போ நம்ம தமிழ் எழுதலாமா? தமிழ் ரால்ப், ஐயோ இவ்வளவு பெரிய பேர்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஈவன் ஹக்ஸ்லே உங்க பேர் தேவையில்லை, நம்மளுக்கு என்சிஆர்டில இல்ல, அதனால நம்மளுக்கு வேண்டாம். பட் இருந்தாலும் நம்ம ஹக்ஸ்லே தானே ஞாபகம் வச்சுக்கலாம், மைண்ட்ல ஹக்ஸ்லே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போ தமிழ் எழுதலாமா? சரி, தமிழ்ல நான் எழுத ட்ரை பண்றேன். ஓகே, தமிழ்ல நான் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எழுத ட்ரை பண்றேன். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1, ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி நம்ம எழுதுறோம். ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி, ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. இதுக்கு பேர் என்ன, தசை சுருக்கம். தசை சுருக்கம். ஓகே, இதுல என்ன ஆகும், வாட் இஸ் திஸ், இதில் ஆக்டின், that is thin filament, மற்றும் myosin, that is thick filament ஒன்று மேல்
சுருக்கும். ஒன்று மேல் ஒன். ஓகே, ஒன்று மேல் ஒன்று சரிவது. சரிவதுனா என்னது? ஸ்லைடிங். ஓகே, மூலம். ஓகே, और மூலமே. எப்படி இருக்கு? Classical 7 steps of 7 steps தான் இருக்கா? 8 steps. Okay, yes, clear. So this is like sliding filament theory. See, sliding filament theory. Okay, ஆமா, இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒன்றும் கேட்க வேண்டாம், சரியா? ப்ரோ 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 ஒன்றும் கேட்க வேண்டாம், இங்கே கவனிங்க, சரியா? Nobody needs to answer to anyone here. I am the one who can ask question and you should answer. That's all. வேற இன்டர்னல் சாட்ஸ் யாருக்குமே யாருமே ஆன்சர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ப்ரோ ப்ரோ இங்கே கவனிங்க ப்ரோ. ஆல்ரைட், சரி, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இன் தமிழ். In Tamil. Number 1. ஓகே, தமிழ்ல எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நர்வ் இம்பல்ஸ் வருதல். வருத்தல். ஐயோ, நரம்பு உந்துதல். உந்துதல், வருதல். ஐயோ, தப்பா வருது. நரம்பு உந்துதல் வருது. Yes, yes, I'm going to write everything in Tamil. Sir, just to clarify whether 11 state board can see this, I want to ask, you seem like you want to provoke me. Nobody wants to provoke anyone, Kanna. If you want any clarification, you can directly ask me. Okay, that is what my request to everyone here. Okay, I'm here to answer your questions and to help you. So, no provocation, nothing. It's just a simple statement that if you have any doubt, you can ask me. I am here to help and I am here to answer your questions. That's all. Very simple, straight and clear. Okay, and 11th standard state board students also can watch this video. Anyone can watch this video. NEET aspirants, droppers, fresh aspirants, 11th standard state board students, 11th standard CBSE students, 12th standard students, because 12th standard syllabus we are going to start. Please do not teach me, bro. Bye bye. You should keep quiet now and listen to the class. If not, then I'm really very sorry. I should remove you. But யாரா இவன்? நரம்பு உந்துதல் வருதல். This is number 1. Okay, this is number 1. Number 2, acetylcholine. இதுல என்ன நடக்கும்? சரி, கால்சியம் அயன் வெளியேறுதல். கால்சியம் அயான் வெளியேறுதல். வெளியேறுதல் எப்படி எழுதுறது? ஓகே, வேலி. ஓகே, இட்ஸ் லைக் திஸ்.
Till okay, this is over now. Actually muscle contraction, muscle topic is over. Okay, இது வந்து நம்மளோட what is that muscle contraction ஓட நம்ம இந்த டாபிக் முடிஞ்சது சரியா. மஸ்குலர் சிஸ்டம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம skeletal system, axial filament and appendicular skeleton next கிளாஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி. axial skeleton and appendicular skeleton. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் நம்மளோட டிசார்டர்ஸ் இருக்கும் அண்ட் அதோட சாப்டர் முடிஞ்சிடும். ஸோ மூணு லெக்சர் தான் இனி இருக்கு. இனி 3 லெக்சர் இருக்கு. இந்த 3 லெக்சர்ல சாப்டர் முடிஞ்சிடும். விச் மீன்ஸ் வென்ஸ்டே ஃப்ரைடே மண்டே வந்து சாப்டர் முடிஞ்சிடும். மண்டே அண்ட் வெனஸ்டே வில் ஸ்டார்ட் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சரியா. ஸோ இந்த மாதிரி இது வந்து கால்சியம் வெளியேறதால் அதுக்கப்புறம் 1 by 1 ஸ்டெப்பும் வந்து வரும். என்னது கால்சியம் வெளியே போனதுக்கப்புறம் ட்ரோபோமாசின் அண்ட் ட்ரோபோனின் அண்ட் ட்ரோபோமாசின் மாற்றம். ஸ்டெப் நம்பர் 3 troponin and tropomyosin மாற்றம். ஓகே, அதுக்கப்புறம் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பவர் ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் ஏடிபி. ஆல்ரைட், அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஆல்ரைட், சலோ. ஸோ இதுதான் நம்மளோட மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். சி கண்ணா, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க எல்லாருமே சரியா. திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட். ஓகே, என்ன அப்படின்னா நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது, சப்போஸ் நீ நீட் எக்ஸாமுக்கு வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா, உன்னோட எய்ம் வந்து நீ டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற எய்ம் இருந்தது அப்படின்னா, நம்ம மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறோம், இல்லை நம்ம வந்துட்டு சிபிஎஸ்சிலேயே படிக்கிறோம், ஆனால் ஒழுக்கமாக நம்மளுக்கு வந்து படிக்க முடியல, நம்மளால டீச்சர்ஸ் கிட்ட நம்ம அப்படி போகிறது முடியல, அவ்வளோ காண்டாக்ட் பண்ண முடியல, இல்லை நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது நடத்துறது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம காமெடி பண்ணி, ஓகே, ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் நம்ம சீரியஸாக இல்லாமல் காமெடி பண்ணி எல்லா கிளாஸையும் நம்ம போகணும்னு நினச்சோம்னா அது வாய்ப்பு இல்லை. ஸோ எப்போவுமே நீட் எக்ஸாம், என்ன காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீ ப்ரிப்பரேஷன் பண்ணுற, உனக்கு ஒரு எய்ம் இருக்குது, உனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, உனக்கு ஒரு கோல் இருக்குது அப்படின்னா அதில் நீ சீரியஸாக தான் இருக்கணும். ஓகே, அண்ட் நான் என்னோட ரோல் என்ன, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நீங்கள் நீட் கிளியர் பண்ணும். உங்கள் கூட நான் காமெடி பண்ணிவிட்டு மீம் ஷேர் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துட்டா நீங்கள் நீட் கிளியர் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அது என்னோட ஃபெயிலியர். அப்படி இருக்கக்கூடாது. நான் அப்படி இருக்கிறது இல்லை. இப்போ வாட்ச் இடையில ஒரு புவர் ஜோக் காமெடி பண்ணுறது தான், வெரி சிம்பிள், டு மேக் இட் மூட் லைட்டர் சரியா. ஆனால் அதுக்குன்ட்டு மற்றபடி ஐ எம் ஆல்வேஸ் ஸ்ட்ரிக்ட். வை? பிகாஸ் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது தான் டிசிப்ளின் வரும். டிசிப்ளின் இருந்தால் தான் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். வெரி சிம்பிள். ஓகே, வெரி சிம்பிள். இட்ஸ் நாட் லைக் ஓகே. ஸோ அதுதான், புரிஞ்சுதா? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, அண்ட் ப்ளீஸ் ப்ரிப்பேர் சீரியஸ்லி ஃபார் யூர் நீட் எக்ஸாமினேஷன். அவ்வளோ நீட் எக்ஸாம் அவ்வளோ ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருமே எல்லா வருஷமே என்ன பண்ணுறது, நார்மலாக படிச்சு கூட அவங்களால கிளியர் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா கோச்சிங் சென்டருக்கு தேவையில்லை. ஆனால் நீட் அப்படிங்கிறது கிளியர் பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டங்கிறனால தான் நம்ம சீரியஸாக இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. ஸோ பி சீரியஸ் அபவுட் தட். சரியா? சரி, அவ்வளோதான். வி ஆர் டன் ஹியர். ஓகே, நம்ம என்ன பண்ணியாச்சு, இன்னைக்கு டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வெனஸ்டே ஸ்டார்ட் பண்ணலாம். தட் இஸ் யுவர் ஆக்சியல் ஸ்கெலட்டன். சரியா, ஆக்சியல் ஸ்கெலட்டன். ஸோ சம்மரி என்ன படித்தோம் இன்னைக்கு? மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். இதில் நம்ம படித்தது என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது, அப்படிங்கிறது நம்ம படித்தோம். ஓகே, நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அதுல அசட்டில் கோஎன்சைம் ஏ கூட கொலின் எப்படி அட்டாச் ஆகுது டு ஃபார்ம் அசட்டில் கொலின். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இது வரைக்கும். இங்க நான் சொல்லி கொடுக்குறேன்னா அவ்வளவு சீரியஸா இருக்கேன், அதனால தான். சரியா? ஸோ யூ ஹாவ் டு பி சீரியஸ். நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அதுக்கப்புறம் நம்ம என்ன படித்தோம், எப்படி வந்துட்டு நம்மளோட சினாப்ஸ்ல பைண்டிங் நடக்குது வித் போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன். ஓகே, ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பைண்டிங் ஆயிருக்குல, இது பைண்டிங் பர்மனெண்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஓகே, நவ்
இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படியே பைண்ட் ஆகியே இருந்துச்சு அப்படின்னா மசில் எப்பவுமே கான்ட்ராக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஹைலி என்ன இருக்கும், ஸ்டிமுலேட்டிங் ஸ்டேட்லேயே கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இல்லை இது ரிகர் மார்டிஸ் கிடையாது. ரிகர் மார்டிஸ் அப்படிங்கிறது ஏடிபியோட ஆப்சன்ஸ்னால தான் ரிகர் மார்டிஸ்ன்னு சொல்றது. இது ரிகர் மார்டிஸ் கிடையாது. கண்டினியூஸாக மசில் கான்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இட் வில் பி லைக் கண்டினியூஸ் கான்ட்ராக்ஷன். அந்த இடத்துல கண்டினியூஸ் கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ கை கால் பிடிச்சிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன், காலை வந்து இழுத்து பிடிச்சி கான்ட்ராக்டட் ஸ்டேட்லேயே கொஞ்ச நேரம் இருக்கிறது, அது ரிகர் மார்டிஸ் கிடையாது. ரிகர் மார்டிஸ் இஸ் ஜஸ்ட் டியூ டு த ஏடிபி. ஃபட்டிக்னு சொல்லலாம். ஃபட்டிக் வந்து லாக்டிக் ஆசிட்னால. ஓகே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி மசில் வந்துட்டு எப்பவுமே ஸ்டிமுலேட்டட் கண்டிஷன்லயே இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னா இதை வந்து நம்ம பிரேக் பண்ணி ஆகணும். ஸோ அசெட்டில் கோலின் பிளஸ் அசெட்டில் கோலின் ரிசெப்டர், இது கூட இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ். ஓகே, அசெட்டில் கோலின் ரிசெப்டர் காம்ப்ளெக்ஸ், அசெட்டில் கோலின் ரிசெப்டர் காம்ப்ளெக்ஸ், இதை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு என்சைம் தேவைப்படும். அந்த என்சைம் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், கண்டினியூஸ் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாசம் சொல்லலாம். ஓகே, காம்ப்ளெக்ஸை பிரேக் பண்ணணும், ஒரு என்சைம் வேணும். என்னது அந்த இடத்துல? அசெட்டில் கோலைன் எஸ்டரேஸ். அசெட்டில் கோலின் எஸ்டரேஸ். அசெட்டில் கோலின் எஸ்டரேஸ் என்ன பண்ணும்? இட் வில் பிரேக் திஸ் அசெட்டில் கோலின் ரிசெப்டர் காம்ப்ளெக்ஸ். சரியா? அடுத்த கிளாஸ் வெட்னஸ்டே அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு, வெட்னஸ்டே ஈவினிங் 5 o'clock நெக்ஸ்ட் கிளாஸ் என்னோடது. சரியா? எஸ், கோலின் எஸ்டரேஸ். ஓகே, கோலின் எஸ்டரேஸ் என்ன பண்ணும்? கோலின் எஸ்டரேஸ், acetylcholine esterase will break. It will break what? It will break the acetylcholine receptor complex and இது வந்து என்ன ஆயிரும்? ரிலாக்ஸ் ஆயிரும். சரியா? என்ன ஆயிரும்? ரிலாக்ஸ் ஆயிரும். ஸோ அதுதான் மெயின். அசிட்டில்கோலின் எஸ்டரேஸ் இங்கே வந்து பிரேக் பண்ண உடனே கால்சியம் ரிட்டர்ன் வந்துடும், மாஸ்கிங் ஆயிரும் அண்ட் ரிலாக்ஸேஷன் டேக்ஸ் பிளேஸ். நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. சரியா? ஹோம்ஒர்க் என்ன? சால்வ் வேண்டாம், ரீட் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி, sliding filament theory in NCERT, solve PYQs of sarcomere and sliding filament theory. ஓகே, இதை சால்வ் பண்ணுங்க. இதுதான் உங்களோட எஸ். ஓகே, சலோ அடுத்தது. தேங்க்யூ. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஆல்ரைட். ஸோ என்ன கேட்குறீங்கம்மா? என்ன கேட்குறீங்க சித்ரா நோயல்? என்ன கொஸ்டின் இது? ஆர்கனோ பாஸ்பரஸ் பாய்சனிங். சரி, ஓகே, அவ்வளோதானா? சரி, ஆல்ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. see you all in the next class. நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ அப்படின்னு பார்த்தா வெட்னஸ்டே அன்னைக்கு 5 மணிக்கு என்னோட அடுத்த கிளாஸ் இருக்கு. அடுத்த கிளாஸ் நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதில் நம்ம இனிஷியல்ல போன்ஸோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் படிப்போம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன், இவ்வளோ போன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லாக டீட்டெயிலாக கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக்சல் ஸ்கெலிட்டன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம். எஸ், Wednesday evening 5 o'clock will be my class next. So do not forget to join Wednesday evening 5 o'clock, same channel. Till then, bye bye. Okay, so aduvekku enna pannunga, keep eating healthy food, drink more water, sleep properly and keep learning zoology, keep loving zoology. Thank you so much. Nandri, vanakkam. Thank you for joining everybody, and I'm very happy to see every student here, so excited and participating.